வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் இருக்கக்கூடிய வேரியபிளில் ஒரு பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதை நம்ம எதை வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பைத்தான்ல இருக்கிறத. ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல எப்போ வேணாலும் அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வேரியபிள் நேம் எதை வச்சு நம்ம அதை ரீயூஸ் பண்ண போறோம் அப்படின்ற நேமை கொடுக்கணும். அதை அசைன் பண்றதுக்கு ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர், அதாவது ஈக்குவல் டு கொடுக்கணும். அண்ட் அந்த வேல்யூ, நீங்க என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ண போறீங்களோ அது. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்னு ஒரு வேரியபிள், அதுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஈக்குவல் டு 10 என்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணிருக்கோம். இப்போ இதுவை பைத்தான் எப்படி எடுத்துக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் கோட் இங்க இருக்கு, x is equal to 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த x is equal to 5 கொடுத்த உடனே எனக்கு மெமரி லொகேஷன்ல xன்னு ஒரு லொகேஷன் கிரியேட் ஆகி அதுக்கு 5 என்ற வேல்யூ போய் பிளேஸ் ஆயிடும். செகண்ட் ஒன் yன்னு கொடுத்துருக்கோம், yக்கு காஷிவ்னு கொடுத்துருக்கோம். இதுவுமே y is equal to காஷிவ்னு மெமரியில அலோகேட் ஆயிடும். இந்த ரெண்டுமே நம்ம என்ன டேட்டா டைப் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. பைத்தான என்ன பண்ணிக்கும், இன்டீஜர் கொடுத்தா இன்டீஜர்னும் ஸ்ட்ரிங் கொடுத்தா ஸ்ட்ரிங்னும் அதுவே புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம print x and print y இங்க டிக்ளேர் பண்ண வேல்யூஸை print பண்ண சொன்னோம்னா அது எனக்கு அவுட்புட்ல 5னும் காஷிவ்னும் print பண்ணிடும். இப்போ இதை நம்ம லைவா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஐடியலி ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஐடியலில x is equal to 5 அப்படின்ற இன்டீஜரை டிக்ளேர் பண்றேன். செகண்ட் ஒன் y is equal to காஷிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை இங்க டிக்ளேர் பண்றேன். இது ரெண்டுமே நான் இங்க இன்டீஜர் ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. நான் கொடுத்த வேல்யூ எப்படி இருக்குன்றத வச்சே பைத்தான் அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், எக்ஸ்னு கொடுத்த வேல்யூவை இங்க பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பேரந்தசிஸ்க்குள்ள எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன் பிரிண்ட் பேரந்தசிஸ்க்குள்ள ஒய்ன்னு கொடுப்போம். இப்போ ஒன்ஸ் நம்ம இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். பைத்தான்ல எப்பவுமே ஃபைலை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபைல்ல சேவ் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபைல் நேம் என்னவா நான் சேவ் பண்ணணுமோ அந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேரியபிள் டாட் பிஒய்ன்ற ஃபார்மேட்ல நான் சேவ் பண்றேன். ஏன்னா பைத்தானோட ஃபார்மேட் வந்து டாட் பிஒய். இப்போ ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரன் பண்ணேன்னா இங்க எனக்கு அவுட்புட்ல 5 அண்ட் காஷிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு உங்களுக்கு ஒரு டாஸ்க் நம்ம அசைன் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5y x is equal to 5 y is equal to காஷிவ்னு கொடுத்த மாதிரி நீங்க x is equal to 10னும் y is equal to wikiteki அப்படின்னும் நீங்க கொடுக்கணும். அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது நீங்க கொடுத்த வேல்யூ ஸ்பேஸ் செகண்ட் வேல்யூ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். அதுக்கான எக்ஸாம்பிள் இது. இந்த இடத்துல உங்களுக்கு 10னும் wikitekiனும் பிரிண்ட் ஆயிருக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.